அனுசரணை வழங்குவோம். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். செலிங்கோ லைஃப், வாழ்க்கைக்கான நிரந்தர உறவு. புதிய சிக்னல் ப்ரோ அண்ட் ஜிஞ்சர், முழுமையான வாய் சுகாதாரத்திற்கு. வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். இணைந்திருப்பது கோபி கிருஷ்ணா கோஷிகா. முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களின் அடிப்படை தேவைகளை விரைவாக நிறைவேற்றுவதே அரசாங்கத்தின் முதன்மையான நோக்கம் என ஜனாதிபதி தெரிவிப்பு. பாதாள உலகக் குழுவினரின் பின்னணி அரசியல் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் ஆளுந்தரப்பு மற்றும் எதிர்க்கட்சியினருக்கு இடையே வாக்குவாதம். அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலப்பகுதியில் மழை வீழ்ச்சி சற்று அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்பார்ப்பு. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மருதங்கேணியில் இராணுவ தேவைக்காக தனியார் காணியை சுவீகரிக்கும் நடவடிக்கை இடைநிறுத்தம். 25 தொழில்நுட்ப மற்றும் தொழிற்பயிற்சி கல்லூரிகளை அபிவிருத்தி செய்வதற்கான அமைச்சரவை உபகுழு கூடியது. தொடர்வன முதன்மை செய்திகள். மக்களின் அடிப்படை தேவைகளை விரைவாக நிறைவேற்றுவதே அரசாங்கத்தின் முதன்மையான நோக்கம் என ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார். மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் முன்வைக்கப்படும் அவசர புனரமைப்பு பணிகளை மத்திய அரசின் அனுமதிக்காக காத்திருந்து தாமதப்படுத்தாமல் நேரடியாக மாவட்ட செயலாளர்கள் ஊடாக மேற்கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் வகையில் அடுத்த வரவு செலவு திட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனி நிதி ஒதுக்கீட்டை வழங்க திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற மாவட்ட செயலாளர்கள் மாநாட்டில் பங்கேற்ற வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். பொதுச் சேவைகளை மிகவும் செயற்திறனாகவும் பயனுள்ளதாகவும் வழங்குவதற்காக சம்பந்தப்பட்ட தரப்பினரிடையே ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவதும் மாவட்ட மட்டத்தில் நிலவும் பிரச்சினைகளை ஆராய்ந்து அதற்கான தீர்வுகளை பெற்று மாவட்ட மட்டத்திலான பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதும் இந்த மாநாட்டின் நோக்கங்களாகும். அதேபோன்று மாவட்ட அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றம், அமைச்சுகளுக்கும் அரச நிறுவனங்களுக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பு, மாவட்ட மட்டத்தில் நிலவும் பிரச்சினைகளை இனங்கண்டு அவற்றுக்கு நடைமுறை சாத்தியமான தீர்வுகளை முன்மொழிதல் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் மற்றும் பொறுப்புகளை ஒப்படைத்தல் ஆகியன இடம்பெற்றன. மக்களின் உயிர் பாதுகாப்புக்காக அதிக ஆபத்துள்ள பகுதிகளாக அடையாளம் காணப்பட்ட இடங்களில் மீண்டும் குடியேறுவதற்கு அனுமதிக்காதிருக்கவும், அத்தகைய பகுதிகளுக்கு மின்சாரம் மற்றும் நீர் போன்ற அடிப்படை வசதிகளுக்கான அனுமதியை வழங்காதிருக்கவும் பிரதேச செயலாளர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மத்திய மலைநாட்டின் முக்கியத்துவம் மிக்க நிலப்பரப்புகளை முகாமைத்துவம் செய்வதற்காக விசேட அதிகாரங்களை கொண்ட அதிகார சபையொன்றை நிறுவும் பணிகளின் முன்னேற்றம் குறித்து ஜனாதிபதி வினவினார். அதற்கான சட்டமூலம் தற்போது தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த வருடத்தில் புதிய அதிகார சபையின் பணிகளை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகளால் குறிப்பிடப்பட்டது. யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த மக்களின் வீட்டு பிரச்சினையை விரைவாக தீர்ப்பதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என வலியுறுத்திய ஜனாதிபதி யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த 13,000 குடும்பங்களை அடுத்த வருடத்தில் மீள்குடியேற்றுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். தொடர்ச்சியாக வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளுக்கு உள்ளாகும் பகுதிகளில் வாழும் மக்களை பாதுகாப்பான வீடுகளில் குடியேற்றும் வேலை திட்டத்தை முறைப்படி நடைமுறைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். பல்வேறு காரணங்களினாலும் அரசியல் தேவைகளினாலும் முறையற்ற வகையில் ஆரம்பிக்கப்பட்டு இடையில் கைவிடப்பட்டுள்ள வீடமைப்பு திட்டங்கள் குறித்து அவதானம் செலுத்திய ஜனாதிபதி அது குறித்து விரைவான கணக்கெடுப்பொன்றை நடத்தி மக்களுக்கு தேவையான திட்டங்களை மாத்திரம் இனங்கண்டு அவ்வீடுகளின் பணிகளை நிறைவு செய்வதற்காக வீட்டு உதவி வழங்கும் வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தென் மாகாணத்தில் மேற்கொள்ளப்பட்ட முறையற்ற கட்டுமானங்கள் காரணமாக பல பிரச்சினைகள் எழுந்துள்ளதாகவும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கட்டுமானங்களை முறையான திட்டமொன்றின் கீழ் மேற்கொள்ள வேண்டும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். தேவையை கருத்திற்கொண்டு இராணுவ முகாம்களின் கட்டுப்பாட்டில் உள்ள மக்களின் காணிகளை விடுவிக்கும் அதேவேளை ஏனைய விசாலமான காணிகளை முதலீடுகளுக்காக வழங்குவதற்கும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் பயிர்ச் செய்கை நடவடிக்கைகளுக்காக காணிகளை வழங்கும் போது வனவள மற்றும் வனஜீவராசிகள் வலயங்கள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்யும் வகையில் செயற்பட வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார்.
சுகாதாரம், கல்வி உள்ளிட்ட அத்தியாவசிய துறைகளில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், சிறைச்சாலைகளில் நெரிசல் அதிகரிப்பதற்கு காரணமாக அமைந்துள்ள இரசாயன பகுப்பாய்வாளர் அறிக்கை தாமதமாகும் பிரச்சினையை தவிர்ப்பதற்காக இரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்தின் வெற்றிடங்களை விரைவாக நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். இந்த மாநாட்டில் பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபேரத்ன, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி பிரதி அமைச்சர் ரூவன் செனரத், ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத் குமாநாயக்க, ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானி பிரபாத் சந்திரகீர்த்தி, பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் ஆலோக பண்டார உட்பட அமைச்சுகளின் செயலாளர்கள், அனைத்து மாவட்ட செயலாளர்கள் மற்றும் திணைக்களத் தலைவர்கள் உள்ளிட்ட சிரேஷ்ட அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்பாக இன்று முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் அரசியலுடன் தொடர்புடையது என கலைப்பிட மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்பாக இன்று முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் அரசியல் மற்றும் தனிப்பட்ட நலன்களுடன் தொடர்புடையது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பிட மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் உயர்வுக்கும் அதன் சமூக பொறுப்புகளுக்கும் அமைய எதிரான சக்திகளால் தேசியத்தின் பாழ்புற்றுறுதியோடு பயணிக்கும் கல்வியலாளர்கள் அனைவரும் குறிவைத்து தாக்கப்படும், அவர்களுக்கு ஆளாக்கப்படும் சூழல் திட்டமிட்டு உருவாக்கப்படுவதை யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் சமூகம் ஆழமாக அவதானித்து வருவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பிட மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. இன்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்ட ரீதியாக குற்றச்சாட்டுகளை முன்னெடுக்காது சமூக ஊடக பரப்பினூடாக அவமதிப்பை உருவாக்கும் பிம்பங்களை கட்டமைத்து சமூக ஊடகத்தில் பதிவர்களே நீதிபதிகளாக உருவாக்கும் துரதிர்ஷ்டவசமான நிலை தமிழ் சமூகத்தின் பகுத்தறிவு சிந்தனைகளுக்கு மாறானதும் எதிரானதுமாகும். இது தமிழ் சமூகத்தின் பொறுப்புமிக்கதும் நிதானமான ஊடக பொறுப்புகளை கேள்விக்கு உள்ளாக்குவதுடன் சமூக ஊடகங்களின் நிதானம் தவறி கருதுபவர்களின் பின்னால் செல்லும் பரிதாப நிலையை எமது சமூகம் அடையும் ஆபத்து அதிகரித்து வருகின்றது. வெறுமனே மானுட உணர்வுகளை கிளறி குளிர்காய முற்படும் இந்த தீய சக்திகளை பல்கலைக்கழக மாணவர்கள் சமூகம் அடையாளம் கண்டுள்ளதுடன் அது பற்றிய தெளிவுகளை சமூகத்தின் முன் கொண்டு செல்லும் முயற்சிகளுக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் உறுதியான ஆதரவை தருவார்கள். அதேவேளை சமூக ஊடகங்கள் வழியான அவமதிப்பு செயற்பாடுகளுக்கு எதிராக சட்டத்தினதும் நீதியின் பாலதுமான முன்னெடுப்புகளால் தம் மீதான அவதூறுகளை களைய முற்படும் ஆளுமைகளுக்கு மாணவர் சமூகத்தின் ஆதரவு என்றும் உண்டு என்பதை ஆணித்தரமாக முன்வைக்க விரும்புகின்றோம். பல்கலைக்கழக வளாகத்திற்கு முன்பாக இன்று இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாணவர்கள் எவரும் பங்கேற்கவில்லை என்பதையும், இந்த ஆர்ப்பாட்டத்திற்கும் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்திற்கும் எவ்வித தொடர்புகளும் இல்லை என்பதையும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பிட மாணவர் ஒன்றியம் வலியுறுத்துகின்றோம். இவ்வாறான போராட்டங்கள் வெவ்வேறு அரசியல் மற்றும் தனிப்பட்ட நலன்களுடன் முன்னெடுக்கப்பட்டவை என்பதையும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பிட மாணவர் ஒன்றியம் சுட்டிக்காட்டுகின்றது என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதாள உலக குழுவினரின் பின்னணியில் அரசியல் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் ஆளுந்தரப்பு மற்றும் எதிர்க்கட்சியினருக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பாதாள உலக குழுவினரின் பின்னணி அரசியல் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் ஆளுந்தரப்பு மற்றும் எதிர்க்கட்சியினருக்கு இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வெகுசன ஊடக பிரதி அமைச்சர் கௌசல்யா ஆரியரத்ன யோகியன் விமர்சிங்க என்பவர் முன்னாள் பொதுஜன பெரமுக கட்சியின் பிரதேச சபை உறுப்பினர்கள் கடந்த முறை ஐக்கிய மக்கள் சக்தியின் வத்தலை பகுதிக்கான வேட்பாளராக இருந்தவர் இன்று காலை போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டிருந்த போது பிடிபட்டார். எனவே போதைப்பொருள் விவகாரம், பாதாள உலக குழு நடவடிக்கைகள் போன்றவற்றுடன் போட்டுவ கட்சிதான் கைகோர்த்து நின்றது. ஆனால் இப்போது ஐக்கிய மக்கள் சக்தியினராலும் இந்த குற்றச்சாட்டுகளிலிருந்து தப்பிக்க முடியாது என்பதை நாம் அறிவோம்.
යොහන් වික්‍රමසිංහ කියලා හිටපු පොහොට්ටු யோஹான் விக்ரமசிங்க என்பவர் முன்னாள் பொதுஜன பெரமுன கட்சியின் பிரதேச சபை உறுப்பினர். கடந்த முறை ஐக்கிய மக்கள் சக்தியின் வாத்தலை பகுதிக்கான வேட்பாளராக இருந்தவர். இன்று காலை போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டிருந்த போது பிடிபட்டார். எனவே போதைப்பொருள் விவகாரம், பாதாள உலக குழு நடவடிக்கைகள் போன்றவற்றுடன் பொகட்டுவ கட்சிதான் கைகோர்த்து நின்றது. ஆனால் இப்போது ஐக்கிய மக்கள் சக்தியினராலும் இந்த குற்றச்சாட்டுகளில் இருந்து தப்பிக்க முடியாது என்பதை நாம் அறிவோம். சற்று பொறுங்கள், நான் பேசி முடிக்கும் வரை அனுமதியுங்கள். நான் உங்களை குற்றம் சாட்டவில்லை. எமது உரைக்கு இடையூறு விளைவிப்பதற்கு முன் நான் கூறிய விடயத்தை கேளுங்கள். உண்மையில் ஆர்ஷடி சில்வா அவர்கள் கோபப்படுவதில் நியாயம் இருக்கிறது. ஏனெனில் ஐக்கிய மக்கள் சக்தியின் எதிர்க்கட்சியில் இருக்கும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இதில் எந்த தொடர்பும் இல்லை என்பதை நாம் அறிவோம். நான் பெயர்களை குறிப்பிட்டு சொல்லவில்லை. ஆனால் அவரை போலவே கோபமடைந்துள்ள அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் எங்களது இந்த நாட்டின் அல்லது நாங்கள் முன்னெடுக்கும் இந்த மாபெரும் போராட்டத்தின் உண்மையான பயனாளிகள் என்று நான் நினைக்கிறேன். ஏன் என்று கேட்டால், தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு எங்கே எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிறார்? நான் முடித்து விடுகிறேன். சரித் அபேசிங்கவிடம் 1 கோடி ரூபாய்க்கான ரொக்க பணம் வழங்கப்பட்டது. நீங்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடையுங்கள். இன்னும் சில நாட்களில் பாதாள உலக கும்பலிடம் கப்பம் வாங்கும் ஒருவர்தான் ஐக்கிய மக்கள் சக்தியின் உப தலைவராக வரவிருந்தார். எங்கள் அரசாங்கம் வராமல் இருந்திருந்தால் நீங்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்க வேண்டும். எங்கள் அரசாங்கம் வராமல் இருந்திருந்தால் சரித் அபேசிங்க இன்று உப தலைவர். இந்த ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள நல்ல நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது நாம் மதிக்கும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சரித் அபேசிங்க இன்று சிறையில் இருப்பதாக நமக்கு நன்றி சொல்ல வேண்டும். என்ன சவால்கள் வந்தாலும் நாங்கள் தொடங்கியுள்ள இந்த போராட்டத்தை ஒருபோதும் கைவிட மாட்டோம். මේ පටන් අරන් තියෙන සටන ආපහු හරවන්නේ නෑ. අද රටේ නීතිය හා සාමය දිහා බැලුවහම இன்று நாட்டின் சட்டம் மற்றும் ஒழுங்கை நோக்கும்போது அது பாரியளவில் வீழ்ச்சியடைந்துள்ள ஒரு தருணமாகும். அதேபோல் நீதிமன்றங்கள், சிறைச்சாலைகள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த அமைப்பும் கடுமையான வீழ்ச்சியை சந்தித்துள்ள ஒரு தருணத்தில் அரசாங்கம் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி எங்களை நோக்கி விரல் நீட்டுகிறது. அவர்களுக்கு நான் குறிப்பாக கூற விரும்புவது என்னவென்றால், போதைப்பொருள் பயன்பாடு, போதைப்பொருள் கடத்தல், மனித கொலைகள், கப்பம் வாங்குதல் போன்ற செயல்களை முற்றிலும் நிராகரிக்க ஒரு அரசியல் இயக்கமே ஐக்கிய மக்கள் சக்தியாகும். எனவே இன்று இந்த சபைக்கு வந்து மனித கொலைகள், கொலை சம்பவங்கள் மற்றும் தேசிய சொத்துக்களை அளிப்பது போன்றவற்றில் சர்வதேச அளவில் திறமை பெற்ற ஒரு குழுவினர் எங்களை நோக்கி விரல் நீட்டுவது குறித்து நான் வருத்தமடைகிறேன். දේශපාලන ව්‍යාපාරයක් සමගි ජන බලවේගය. ඒ නිසා මම කනගාටු වෙනවා. அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலப்பகுதியில் மழை வீழ்ச்சி சற்று அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பிரதி பணிப்பாளர் மெரில் மேண்டில்ஸ் தெரிவித்துள்ளார். எல் நினோ நிலைமையின் போது நாம் பெரும்பாலும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலப்பகுதியில் மழை வீழ்ச்சி சற்று அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பிரதி பணிப்பாளர் மெரில் மேண்டில்ஸ் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். දිවෙනහරහා නිර්තතික මෝසම තමයි තවදුරටත් ක්‍රියාත්මකව පවතින්නේ. இந்த நாட்களில் மழை நிலைமை சற்று குறைந்துள்ளது. இருப்பினும் இன்றைய தினத்தை எடுத்துக்கொண்டால் மேல் மாகாணம், சப்ரகமுவ மாகாணம், வடமேற்கு மாகாணம் ஆகியவற்றிலும் அதேபோன்று கண்டி, நுவரெலிய, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பலமுறை மழை பெய்யக்கூடும். அதை தவிர நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக மழை இல்லாத வானிலை நிலவுகிறது. இந்த வறண்ட வானிலையுடன் குறிப்பாக நாட்டின் கிழக்கு மாகாணத்தில் மனித உடலுக்கு உணரப்படும் வெப்பநிலை அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும். குறிப்பாக மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் முனராகலை போன்ற மாவட்டங்களில் இன்றைய தினத்தில் மனித உடலுக்கு உணரப்படும் வெப்பநிலை அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இப்பகுதியில் வாழும் மக்கள் இது குறித்து அவதானத்துடன் செயல்படுமாறு விசேடமாக நினைவூட்டுகிறோம். குறிப்பாக நீங்கள் வெளியில் நடமாடுபவராக இருந்தால் மெல்லிய ஆடைகளை அணியுங்கள். அதேபோன்று உடல் உழைப்பில் ஈடுபடும் நபர்கள் அவ்வப்போது ஓய்வெடுங்கள். முடிந்தவரை தண்ணீர் குடியுங்கள். அதேபோல் நோயாளிகள், முதியவர்கள் மற்றும் சிறுவர்கள் குறித்து அவதானம் செலுத்துங்கள். அதேபோன்று இந்த வறண்ட வானிலை நிலைமை வரும் சில நாட்களுக்கும் நீடிக்கும் என நாம் எதிர்பார்க்கிறோம். குறிப்பாக குறைந்த மழைப்பொழிவு நிலவும் வானிலையுடன் இந்த வெப்பம் உணரப்படும் வெப்பநிலை வரும் சில நாட்களில் சற்று அதிகரிக்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளன. தற்போது நிலவும் எல் நினோ நிலைமையின் தாக்கம் இப்போது பசிபிக் கடலில் ஆரம்பமாகியுள்ளது. அது இன்னும் பலவீனமான மட்டத்திலேயே உள்ளது. இருப்பினும் நவம்பர், டிசம்பர் மாதங்கள் ஆகும் போது இந்த நிலைமை தீவிரமடைவதற்கான சாத்தியக்கூறுகள் உலகளாவிய முன்கணிப்புகளுடன் காணப்படுகின்றன. எனவே அதற்கேற்ப எங்களது எதிர்கால வானிலை முன்னறிவிப்புகளையும்
புதுப்பிக்க எதிர்பார்க்கிறோம். பொதுவாக எல்னினோ நிலைமையின் போது நாம் பெரும்பாலும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலப்பகுதியில் மழை வீழ்ச்சி சற்று அதிகரிக்கும் என எதிர்பார்க்கிறோம். ஆனால் அடுத்த வருடத்தின் ஆரம்ப காலாண்டில் மழை வீழ்ச்சி சற்று குறையும். எனவே கிடைக்கின்ற மற்றும் இருக்கின்ற நீரின் அளவை சிக்கனமாக பயன்படுத்தி இதற்கு தயாராவதுதான் மிகவும் முக்கியமானது. අරපිරිමස්මින් පාවිච්චි කළ யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மருதங்கணியில் இராணுவ தேவைக்காக தனியார் காணிகளை சுவீகரிக்கும் நடவடிக்கை காணி உரிமையாளர் மற்றும் பொதுமக்களின் எதிர்ப்பினால் இடைநிறுத்தப்பட்டது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மருதங்கணி பகுதியில் இராணுவ தேவைக்காக தனியார் காணிகளை சுவீகரிக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இன்று முன்னெடுக்கப்படவிருந்த காணி அளவீட்டு நடவடிக்கை காணி உரிமையாளர் மற்றும் பொதுமக்களின் எதிர்ப்பினால் இடைநிறுத்தப்பட்டது. காணி அளவீட்டுவதற்காக காணி உரிமையாளர் மற்றும் அயல் காணி உரிமையாளர்கள் இன்று காலை பிரதேச செயலகத்தால் அழைக்கப்பட்டிருந்தனர். இந்த சந்தர்ப்பத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன், காணி உரிமைக்கான மக்கள் இயக்கத்தின் தலைவர் ரத்னசிங்கம் முரளிதரன், பருத்தித்துறை பிரதேச சபை தவிசாளர் உதயகுமார் யுகதேஷ், மருதங்கணி வட்டார உறுப்பினர் கிட்டு உள்ளிட்ட அரசியல் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள், கிராம அபிவிருத்தி சங்க பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அவர்கள் குறித்த காணியை இராணுவத்திற்கு வழங்க வேண்டாம் என்று அவ்விடத்தை அயல் காணி உரிமையாளர்கள் மற்றும் கிராம மக்கள் இணைந்து கொள்வனவு செய்ய தயாராக இருப்பதாகவும் காணி உரிமையாளரிடம் கோரிக்கை விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து 30 ஏக்கருக்கும் அதிகமான காணி இருந்த போதிலும் அதில் 20 ஏக்கர் மட்டும் சுவீகரிக்கும் நடவடிக்கையை ஏற்கனவே முடியாது என காணி உரிமையாளர் தீர்மானித்திருந்தார். மேலும் காணி அளவீட்டை மேற்கொள்ள வேண்டாம் என நில அளவை திணைக்களத்திற்கு எழுத்து மூலம் அறிவித்ததைத் தொடர்ந்து இன்றைய அளவீட்டு நடவடிக்கை நிறுத்தப்பட்டது. இதன் பின்னர் காணி உரிமையாளர், பிரதேச செயலக காணி அதிகாரிகள் மற்றும் நில அளவையாளர்கள் குறித்த காணியை பார்வையிட 10வது விஜயபாக் படைப்பிரிவு வளாகத்திற்கு சென்றபோது அந்த காணி ஏற்கனவே இராணுவ தேவைக்காக அளவீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அது இராணுவ கட்டுப்பாட்டு பகுதியாக இருப்பதால் யாரும் அங்கு செல்ல முடியாது என தெரிவித்து அதிகாரிகளையும் காணி உரிமையாளர்களையும் இராணுவத்தினர் திருப்பி அனுப்பியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனிடையே காணி உரிமையாளர் வெளிநாட்டில் இருந்த 2013ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அவரது அனுமதியின்றி குறித்த காணி அளவீடு செய்யப்பட்டதாகவும் அதனை இறுதிப்படுத்தும் நோக்கிலேயே இன்றைய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதினஞ்சு வருஷமாக இவியலோட இந்த காணியை தர சொல்லி தண்டித்து கேட்டு பார்த்து பொலிட்டிஷியன்ஸ், மினிஸ்ட்ரி எல்லாத்துக்கும் காகிதம் போட்டு கஷ்டப்பட்டு இதுவரையில் ஒரு முடிவும் தரவில்லை. ஆனால் இந்த ஆர்மி வந்து உள்ளுக்கு அளக்க பெர்மிஷன் தர மாட்டேன் என்று சொல்லி போட்டினோம். சேவியருக்கும் விட மாட்டோம், எங்களையும் விட மாட்டோம். அப்போ நீங்கள் போராடியும் ஒரு பிரயோசனம் இல்லை, அதை விடுவதற்கு மாட்டோம்னு சொல்லி இந்த காணி உரிமையாளர் இந்த காணியினை இராணுவத்துக்கு வழங்குவதற்காக அடையாளப்படுத்துவதற்காக வருகை தந்திருந்தார். ஏனென்றால் இது நீண்ட காலமாக இந்த காணியை மீட்பதற்காக அவர் போராடி வயதான காலத்திலே தனக்கு இந்த காணியில் கிடைக்க உரிமை இல்லாமல் போகுமோ என்ற ஒரு பயத்தின் காரணமாக இவ்வாறான ஒரு செயற்பாட்டுக்கு வந்திருக்கின்றார். இது உண்மையிலே தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. இவ்வாறான காணி வயதாகின்ற காலத்தில் பிள்ளைகளுக்கோ இல்லாட்டி வேறு ஒருவருக்கு இந்த காணியை வழங்கும் போது அவர்கள் அந்த காணியை பராமரிக்கின்றதோ அல்லது வேறு தேவைகளுக்கு பயன்படுத்துகின்ற தன்மை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு இராணுவத்துக்கு வழங்குவது என்பது ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம். இந்த பகுதியிலே அதிகளவான மக்கள் காணி இல்லாத நிலைமை காணப்படுகின்ற போதும் இந்த காணியை கொள்வனவு செய்வதற்கும் பலர் தயாராக இன்று கூட வருகை தந்திருந்தார்கள். அவ்வாறு இருக்கின்ற போது இவ்வாறான ஒரு செயற்பாட்டை தமிழ் மக்களாகிய இந்த இவ்வாறான காணிகளை இராணுவத்துக்கு வழங்குவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அவர் அடையாளம் காட்டுவதற்கு வந்த இடம் வேறு,
நில அளவை திணைக்களத்தினர் அளவீடு செய்வதற்கு வந்த இடம் வேறு என்ற முரண்பாடுகள் காரணமாக இன்று இந்த அளவீடுகள் நடைபெறவில்லை. ஆனால் நாங்கள் காணி உரிமையாளர்களிடம் கேட்டுக்கொள்கிறோம், இந்த காணிகள் நிச்சயமாக தொடர்ந்து நாங்கள் இந்த காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று போராடுகின்ற பொழுது இந்த காணிகள் விடுவிக்கப்பட்டு உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும். அதுவரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். இந்த காணிகளை மீட்பதற்கு நாங்கள் உங்களோடு முழுமையாக தோளோடு தோள் நின்று நாங்கள் குரல் கொடுப்போம். இந்த காணிகளை மீட்டு உங்களுக்கு தருவோம். மாறாக இந்த காணிகள் விடுவிக்கப்படாது என்கின்ற ஒரு தப்பான ஒரு எண்ணத்தோடு அந்த காணிகளை கைமாற்றி கொடுப்பதற்கு எந்த நடவடிக்கைகளிலும் ஈடுபட வேண்டாம் என்றும் இந்த இடத்திலே நாங்கள் அவர்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்கிறோம். உடனடியாக மக்களின் காணிகளை மக்களுக்கு விட்டு கொடுத்து இராணுவம் அங்கிருந்து அகற்றி வேணும்னு சொன்னால் இராணுவத்துக்கு வடமாற்றி கிழக்கில் பல அரச காணிகளுக்கு அரசனை கொடுக்கலாம், அது எங்களுக்கு. ஆனால் மக்கள் காணி மக்களுக்கு வழங்கப்பட வேணும் ஒன்றத்தில் வருகிறோம். குறிப்பாக இவர்கள் இராணுவத்துக்கு உரிமையாளர் சொல்லுகின்றார் தன்னுடைய காணியை தான் கொடுக்க போகிறோம். அது ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன சொன்னால் இன்றைய இராணுவம் இருக்கவும் அந்த காணியை வாங்குறதுக்கும் பலர் முண்டி அடிக்கின்றவர்கள். நாங்கள் இராணுவம் இருக்கவும் காணியை வாங்குறோம்னு சொல்லி அப்போ அந்த நபர் சரியானவர்னா அந்த அவர்களுக்கு விற்க வேணும். அவர் விற்று விட்டு போனால் அவர் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பார்கள். ஆகையால் இராணுவத்துக்கு காணியை வழங்க ஏற்றுக்கொள்ள முடியும். யாழ்ப்பாணத்தில் இன்றைய குறிப்பாக உங்களுக்கு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மட்டும் 27,000க்கு மேற்பட்ட மக்கள் காணியேற்றிருக்கின்றோம். எங்களோட வடமாற்றி கிழக்கு 18 டிவிஷன்லையும் கிட்டத்தட்ட நான் என்னுடைய அறிவின்படி எனக்கு கிடைச்ச தகவல்கள் கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட காணி இல்லாமல் இருக்கிறது. கிளிநொச்சி மாவட்டத்தில் டெங்கு பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் இன்று விசேட கலந்துரையாடல் நடைபெற்றது. கிளிநொச்சி மாவட்டத்தில் டெங்கு நோய் பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் மாவட்ட மட்ட விசேட கலந்துரையாடல் இன்று நடைபெற்றது. மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் நலாயினி ஏன்வராஜ் தலைமையில் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதில் மாவட்ட பிராந்திய பதில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் சிவஞான சுந்தரம் சேரலாதன், மாவட்ட தொற்றுநோய் பிரிவு வைத்தியர் மானா ஜெயராஜா, சுகாதார வைத்திய அதிகாரிகள், மாவட்டத்தில் உள்ள பல்வேறு திணைக்களங்களின் உத்தியோகத்தர்கள், முப்படையினர் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். டெங்கு நோயின் தற்போதைய நிலைமை, அதிக ஆபத்துள்ள பகுதிகள், கொசு பெருக்கத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் மற்றும் மக்களின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்பட வேண்டிய விழிப்புணர்வு செயற்பாடுகள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. டெங்கு பரவலை கட்டுப்படுத்த அனைத்து அரசு திணைக்களங்களும் ஒருங்கிணைந்து செயற்படுவதுடன் பொதுமக்களும் தமது சுற்றுப்புறங்களை சுத்தமாக பராமரித்து டெங்கு ஒழிப்பில் பங்களிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. டெங்கு ஒழிப்பை வெற்றிகரமாக முன்னெடுக்க அதிகாரிகள் மட்டுமின்றி பொதுமக்களின் செயற்பாட்டு பங்களிப்பும் இன்றியமையாதது என்பதே இந்த கலந்துரையாடலில் மீண்டும் வலியுறுத்தப்பட்ட முக்கிய அம்சமாக அமைந்தது. ஒரு கிழமை வருகின்ற 13ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி கிளிநொச்சி மாவட்டத்திலே கிளீன் அப் வீக்காக, டெங்கு கிளீன் அப் வீக்காக நாங்கள் பிரகடனப்படுத்துவதாக ஒரு முடிவு எடுத்திருந்தோம். அதிலே 13ஆம் தேதி மாவட்ட கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலை உட்பட எங்களுடைய மாவட்டத்தில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளும் சம நேரத்திலே இந்த டெங்கு தொடர்பாக ஒரு சுத்திகரிப்பு பணியை மேற்கொள்வதாகவும், 14ஆம் தேதி பொதுமக்கள் கூடுகின்ற இடங்களான பஸ் ஸ்டாண்ட், மார்க்கெட், ரயில்வே ஸ்டேஷன்ஸ், மத தலங்கள், இது போன்ற மக்கள் கூடுகின்ற இடங்களை துப்புரவு செய்வதாகவும், 15ஆம் தேதி எல்லா அரச நிறுவனங்களையும் இந்த டெங்கு தொடர்பாக ஒரு துப்புரவு பணியில் ஈடுபடுவதாகவும், 16ஆம் தேதி இப்போது எங்களுடைய 2ஆம் தவணை பரீட்சை நடைபெற்று கொண்டிருந்தாலும் பரீட்சைகள் பாதிக்கப்படாத வகையிலே பாடசாலைகளிலையும் அந்த டெங்கு தொடர்பான துப்புரவு பணிகள் நிறைவேற்றப்படுவதனை ஒரு கண்காணித்து அதனை ஊக்குவிக்கின்ற செயற்பாடாக செய்வதாகவும், 17ஆம் தேதி ஏனையின் ரோட்டிலே அங்கே முப்படைகள், சுகாதாரத்துறையினர், எங்களுடைய மாவட்ட செயலகம், பிரதேச செயலகம், ஏனைய வர்த்தக சங்கத்தினர் எல்லோரையும் எல்லா பங்குதாரர்களும் இணைத்த வகையிலே ஒரு பாரிய சுத்திகரிப்பு பணியை மேற்கொள்வதாகவும் தீர்மானித்திருக்கின்றோம். தடுப்பதற்கான விழிப்புணர்வுகளை குறிப்பாக கிளிநொச்சி மாவட்ட பிராந்திய சுகாதார பணிப்பாளருடைய தலைமையிலே சுகாதாரத்துறை விழிப்புணர்வு செயற்பாடுகளை செய்வதற்கும் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. டெங்கு அற்ற தேசத்தை உருவாக்குவோம் வாரீர் என்ற தொனிப்பொருளில் டெங்கு விழிப்புணர்வு நிகழ்வு மட்டக்களப்பு கோரளைப்பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பேத்தாளை கிராம சேவகர் பிரிவில் நடைபெற்றது. இலங்கை தேசிய கிறிஸ்தவ மற்றும் மெதடிஸ்ட் திருச்சபை மருதநகர்
ஹெனியல் சிறுவர் அபிவிருத்தி திட்ட பங்களிப்புடன் இடம்பெற்றது. டெங்கு நோயிலிருந்து பாதுகாப்பு பெறுவது தொடர்பான விழிப்புணர்வு கருத்தரங்கம் பேத்தாளை விபுலானந்த கல்லூரியில் நடைபெற்றது. வாழைச்சேனை சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக பொது சுகாதார பரிசோதகர் வளவளராக கலந்து கொண்டார். தொடர்ந்து பிரதேசத்தில் டெங்கு சிரமதான பணி முன்னெடுக்கப்பட்டது. வெற்றி காணிகள், பொது இடங்கள் தேங்கி காணப்பட்ட திண்ம கழிவுப் பொருட்கள் அகற்றப்பட்டன. ஜனவரி முதல் ஜூலை 7 வரையிலான காலப்பகுதிக்குள் நாடளாவிய ரீதியில் 63,835 பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இக்கால பகுதியில் பதுளை மாவட்டத்தில் 860 பேரும், நுவரெலியா மாவட்டத்தில் 383 பேரும் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவ்விரு மாவட்டங்களிலும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதை தரவுகள் வெளிப்படுத்துகின்றன. கண்டி, நுவரெலியா மற்றும் மாத்தளை ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய மத்திய மாகாணத்தில் டெங்கு நோயால் கடந்த ஜனவரி முதல் இதுவரையான காலப்பகுதியில் 5,082 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாடளாவிய ரீதியில் 142 சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவு அதி அபாய டெங்கு வலயங்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் கலைப்பீடம் மற்றும் அதை சுற்றியுள்ள மேலும் சில பீடங்களின் விரிவுரை நடவடிக்கைகளை மட்டும் தற்காலிகமாக ஒரு வார காலத்திற்கு ஆன்லைன் அல்லது ஹிப்ரிட் முறைக்கு மாற்றுவதற்கு நாங்கள் தீர்மானித்துள்ளோம் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் இந்திக்க கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போது நிலவி வரும் இந்த டெங்கு பரவல் நிலைமையை கருத்தில் கொண்டு கொழும்பு பல்கலைக்கழகத்தினால் கடந்த 2 மாத காலப்பகுதியில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அதில் பல்கலைக்கழக வளாகத்தை தூய்மைப்படுத்தல், புகை விசிறல் மற்றும் நுளம்பு ஒழிப்பு நடவடிக்கைகள் போன்றவை மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதுக்கு மேலதிகமாக கல்விசார் திட்டங்களின் மூலம் விழிப்புணர்வு நடவடிக்கைகளும் செய்யப்பட்டுள்ளன. தற்போதைய தரவுகளின்படி கொழும்பு பல்கலைக்கழகத்தில் டெங்கு உறுதி செய்யப்பட்ட, அதாவது ஆன்டிஜன் பாசிட்டிவ் ஆன மாணவர்களின் எண்ணிக்கை 71 ஆகும். இந்த தருணத்தில் டெங்கு இருப்பது உறுதி செய்யப்பட்ட 5 மாணவர்கள் தற்போது மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். எனவே சிகிச்சை பெற்று வரும் அந்த மாணவர்களின் நிலை குறித்து நாங்கள் தொடர்ந்து மருத்துவமனையுடன் தொடர்பு கொண்டு கண்காணித்து வருகிறோம். எங்களுக்கு கிடைத்துள்ள தகவலின்படி கொழும்பு பல்கலைக்கழகத்தின் கலைப்படத்தில்தான் அதிக அளவிலான மாணவர்கள் டெங்குவினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக பதிவாகியுள்ளது. அதன் அடிப்படையில் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் கலைப்பீடம் மற்றும் அதை சுற்றியுள்ள மேலும் சில பீடங்களின் விரிவுரை நடவடிக்கைகளை மட்டும் தற்காலிகமாக ஒரு வார காலத்திற்கு ஆன்லைன் அல்லது ஹைபிரிட் முறைக்கு மாற்றுவதற்கு நாங்கள் தீர்மானித்துள்ளோம். டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டு தற்போது மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் அல்லது வீடுகளில் ஓய்வெடுத்து வரும் மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகவும் அவர்களின் உடல் நலனை கருத்தில் கொண்டுதான் இந்த தற்காலிக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தற்போதைய சூழ்நிலை எங்களின் கட்டுப்பாட்டுக்குள் தான் உள்ளது. உங்களுக்கு காய்ச்சல் அல்லது அதற்கான அறிகுறிகள் இருந்தால் தயவு செய்து உடனடியாக ஓய்வெடுங்கள். உங்களுக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டால் அதனை உடனடியாக பல்கலைக்கழகத்தின் பொது சுகாதார அதிகாரிக்கு தெரியப்படுத்துங்கள். அதன் பிறகு உங்களுக்காக எடுக்க வேண்டிய அனைத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் நாங்கள் மேற்கொள்வோம். பல்கலைக்கழகம் எந்த வகையிலும் மூடப்படவில்லை, மூடப்படவும் மாட்டாது. ஆனால் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் நலன் மற்றும் அவர்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு ஆன்லைன் விரிவுரை முறையை நாங்கள் அமல்படுத்தியுள்ளோம். සමහර අවස්ථාවල දේශන ඔන්ලයින් හෝ மக்களின் கவனக்குறைவு காரணமாக கொசுக்கள் பெருகும் இடங்கள் உருவாகியுள்ளதாக பத்ருமலை சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் சமில் சம்பத் தெரிவித்துள்ளார்.
பொத்து அராவ பகுதியில் நடைபெற்ற டெங்கு ஒழிப்பு திட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் வைத்திய அதிகாரி இதனை தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் டெங்கு ஒழிப்புக்கான விசேட திட்டத்திற்கு இணையாக பத்தமுல்லை பொது சுகாதார பரிசோதகர்கள், மருத்துவர்கள், இலங்கை இராணுவம், இலங்கை விமானப்படை மற்றும் ஏனைய சமூக ஆர்வலர்களுடன் இணைந்து பத்திரமுல்லை பொத்துவார பொது சுகாதார பரிசோதகர் பிரிவை இலக்காக கொண்டு டெங்கு பரிசோதனை திட்டத்தை முன்னெடுத்திருந்தோம். இதன்போது நாம் அடையாளம் காணப்பட்ட இடங்களில் வீடு வீடாக சென்று சோதனைகளை மேற்கொண்டோம். நுளம்புகள் பெருகும் இடங்களை கண்டறிந்து அவற்றை அழித்ததுடன் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டோம். உங்களது வீடுகளை சுத்தமாக வைத்திருங்கள். நுளம்புகள் பெருகும் இடங்களை அகற்றி அழித்திடுங்கள். வீடுகளுக்கு செல்லும் போது நாம் எதிர்பாராத இடங்களிலும் அவர்களை நினைத்து பார்க்காத இடங்களிலும் தான் நுளம்புகள் பெருகி வளர்கின்றன. நாம் அவர்களுக்கு அந்த இடங்களை காண்பித்து தெளிவுபடுத்தி அவற்றை அழிப்பதற்கான அறிவுறுத்தல்களை வழங்கினோம். மிக குறைந்த அளவில் நீர் தேங்கி நிற்கும் இடமாக இருந்தாலும் அதனை எவ்வளவு விரைவில் முடியுமோ அவ்வளவு விரைவில் அழித்திடுங்கள். இல்லையெனில் இந்த நோய் நிலைமைக்கு கட்டுப்படுத்துவது நமக்கு கடினமாகிவிடும். எனவே உங்களது பங்களிப்பை நாம் மிகவும் எதிர்பார்க்கின்றோம். ஜூன் மாதம் முழுவதும் முன்னெடுக்கப்பட்ட டெங்கு ஒழிப்பு திட்டங்களின் போது பொதுமக்களின் பொறுப்புகளை தவறிய 1186 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் கொழும்பு மாவட்ட கிளை சங்க தலைவர் அமித்குமார் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். කොළඹ දිස්ත්‍රික්කයේ පුරාවට මේ වෙන විටත් ඩෙන්ගු අසංගත තත්ත්වය වැඩි වීම පවතිනවා. අද දිනේ වෙන විට රෝගීන් 307 දෙනෙක් වාර්තා වුණා. கொழும்பு மாவட்டம் முழுவதிலும் இந்த காலப்பகுதியிலும் டெங்கு நோய் பரவல் நிலை அதிகரித்து வருகின்றது. இன்றைய தினம் வரையில் கொழும்பு மாவட்டத்தின் 18 சுகாதார அதிகாரி பணிமனைகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் 307 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அதன்படி பொது சுகாதார பரிசோதகர்கள் ஜூன் மாதத்திலும் இந்த மாதத்திலும் தொடர்ச்சியாக டெங்கு ஒழிப்பு திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். ஜூன் மாதம் முழுவதும் முன்னெடுக்கப்பட்ட டெங்கு ஒழிப்பு திட்டங்களின் போது பொதுமக்களின் பொறுப்புகளை தவறிய 1186 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய 1,25,00,000 ரூபாய் அபராத பணம் அந்த மக்களிடமிருந்து அறவிடப்பட்டுள்ளது. இந்த அபராத பணம் பொதுமக்களின் பொறுப்புகளை இந்த சந்தர்ப்பத்தில் தவறிய அனைவருக்கும் வழங்கப்படும் ஒரு தண்டனையாகவே செய்யப்பட்டுள்ளது. அதேபோன்று நீங்கள் ஏதேனும் ஒரு தனியார் நிறுவனத்திலோ அல்லது வேறு எங்காவது டெங்கு தொடர்பான டெங்கு ஆன்டிஜென் பரிசோதனை அல்லது வேறு பரிசோதனைகளை செய்து உங்களுக்கு டெங்கு நோய் இருப்பது உறுதி செய்யப்பட்டால் உங்கள் பகுதியின் பொது சுகாதார பரிசோதகரிடமோ அல்லது சுகாதார அதிகாரி பணிமனைக்கோ இது குறித்து தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதேபோன்று மக்கள் வசிக்காத வெற்று நிலங்கள் மற்றும் பூட்டப்பட்ட வீடுகள் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறியுள்ளன. அவற்றை சோதனையிடவும் அது தொடர்பான நடவடிக்கைகளை எடுக்கவும் உங்களுக்கு கொழும்பு மாவட்டத்தில் ஏதேனும் வெற்று நிலமோ அல்லது பூட்டப்பட்ட வீடோ இருந்தால், நுளம்புகள் பெருகும் இடங்கள் ஏதேனும் இருந்தால் அவற்றை சரி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதேபோன்று நோய் அறிகுறிகள் உள்ளவர்கள் பாடசாலைக்கோ அல்லது முன்பள்ளிகளுக்கோ மற்றும் வேலை ஸ்தலங்களுக்கோ செல்வதை தவிர்க்க வேண்டும். கொழும்பு மாவட்டத்தில் பணிபுரியும் ஒரு நபராக இருந்து உங்களுக்கு நோய் அறிகுறிகள் ஏற்பட்ட நீங்கள் வேறு மாகாணத்திற்கோ அல்லது வேறு மாவட்டத்திற்கோ சிகிச்சைக்காக சென்றால் கண்டிப்பாக நீங்கள் பணிபுரியும் இடம் அல்லது தற்காலிகமாக வசிக்கும் இடம் குறித்த விவரங்களை அந்தந்த மருத்துவமனைகளுக்கு தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதேபோன்று நீங்கள் வாழும் பகுதியில் ஒரு சங்கமாக ஒரு அமைப்பாக ஒன்றிணைந்து நுளம்புகள் பெருகும் இடங்களை அழித்து டெங்கு நோய் மேலும் தீவிரமடையாதவாறு பார்த்துக்கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். වගබලාගන්නට කටයුතු කරමින් ගෞරවයෙන් ආරාධනා කර සිටිනවා. மாணவர்களை போதைப்பொருள் பாவனை துஷ்பிரயோக செயலிலிருந்து பாதுகாப்பதற்கான விசேட நடவடிக்கை ஒன்று ஹட்டனில் முன்னெடுக்கப்பட்டது. பாடசாலை மாணவர்களை போதைப்பொருள் பாவனை துஷ்பிரயோக செயலிலிருந்து பாதுகாப்பதற்கான விசேட நடவடிக்கை ஒன்று ஹட்டன் போலீசார் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டது. இதற்கமைய ஹட்டன் தலைமைய போலீசார் சமூக போலீஸ் பிரிவினர் இணைந்து ஏற்பாடு செய்த குறித்த விழிப்புணர்வு நிகழ்வு ஹட்டனில் உள்ள தனியார் மண்டபம் ஒன்றில் இடம்பெற்றது. ஹட்டன் புனித ஜோன் போஸ்கோ வித்தியாலய மாணவர்களின்
பங்கேற்புடன் இடம்பெற்ற இந்நிகழ்வில் ஹட்டன் பிரிவுக்கான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரதீப் வீரசேகர பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றினார். ஹட்டன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாடசாலைகளை மையமாக கொண்டு முன்னெடுக்கப்படும் விழிப்புணர்வு வேலை திட்டத்தின் ஒரு பகுதியாக இத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நீர்கொழும்பு சிறையில் கைதிகளை தடுத்து வைக்காதிருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை 5 மற்றும் 6 ஆகிய தினங்களில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் பதற்ற சூழ்நிலையை தொடர்ந்து அந்த வளாகத்திற்குள் கைதிகளை தடுத்து வைப்பது பொருத்தமற்றது என சிறைச்சாலை நிர்வாகம் தீர்மானித்துள்ளது. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த சிறைச்சாலை வளாகம் ஒரு குற்ற பிரதேசமாக கருதப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த வன்முறை சம்பவத்திற்கு பின்னர் நீர்கொழும்பு சிறைச்சாலை வளாகம் கடுமையாக சேதமடைந்துள்ளது. அத்துடன் விசாரணை அதிகாரிகளுக்கு அதில் பாதுகாப்பு தங்களது புலனாய்வு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு இடமளிக்கவும் கைதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் விசாரணைகள் நிறைவடைந்த பின்னர் நீர்கொழும்பு சிறைச்சாலை வளாகத்தை புனரமைக்கும் பணிகளை விரைவாக ஆரம்பிக்கவும் ஏதுவாக இந்த வளாகத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதிகளில் பெரும்பாலானோர் வேறு சிறைச்சாலைகளுக்கு தற்காலிகமாக மாற்றப்பட்டுள்ளனர். தற்போது இயங்கி வரும் சிறைச்சாலைகளில் நிலவும் கைதிகளின் நெருக்கடி நிலை மற்றும் அவர்களின் நலன்புரி சேவைகள் கருத்தில் கொண்டு தற்போதுள்ள சிறைச்சாலைகளுக்கு மேலதிகமாக தற்காலிக அடிப்படையில் வேறு பொருத்தமான வளாகங்களுக்கு கைதிகளில் ஒரு பகுதியினரை இடமாற்ற வேண்டிய தேவை எழுந்துள்ளதாக நீதி அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. இதன் காரணமாக நீர்கொழும்பு சிறைச்சாலையின் புனரமைப்பு பணிகள் நிறைவடையும் வரை தற்காலிக அடிப்படையில் மகேதர மற்றும் பழைய புகம்பரை வளாகங்களை சிறைச்சாலைகள் கட்டளை சட்டத்தின் விதிகளுக்கு அமைய சிறைச்சாலைகளாக நிறுவுவதற்கான கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலை வன்முறைகளுக்கு அரசு முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார வலியுறுத்தியுள்ளார். சிறைச்சாலைகளில் தற்பொழுது ஏற்பட்டுள்ள வன்முறைகள், மரணங்கள் மற்றும் காயங்களுக்கு தற்போதைய அரசாங்கமும் நீதி அமைச்சும் முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார காரசாரமாக குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நீதியமைச்சர் சென்று கள நிலவரங்களை ஆராயவில்லை. அதிகாரிகளுக்கு தேவையான முறையான வழிகாட்டல்களையோ ஆலோசனைகளையோ வழங்க தவறிவிட்டார். கடந்த 1.5 வருடங்களாக ஒரு சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்தை கூட அரசாங்கத்தால் நியமிக்க முடியாமல் போயுள்ளது. துஷார உப்புல்தெனியவை பதவியிலிருந்து நீக்கியமை தவறான முடிவு என மனித உரிமைகள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையின் பிரதான அதிகாரிகள் 2 அரசியல் பழிவாங்கலுக்கு உள்ளாக்கப்பட்டு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு பொது நிறுவனத்தையும் அரசாங்கம் அரசியல் கண்ணோட்டத்துடன் அணுகுவதாலேயே ஒட்டுமொத்த நிர்வாக கட்டமைப்பும் சீர்குலைந்துள்ளது. மார சிறைச்சாலை மோதல் சம்பவத்தின் போது அப்போதைய அரசியல் போக்கை கண்டித்து அமைச்சர் பதவி விலக வேண்டும் என தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அன்று வலியுறுத்தினார். இன்று அதே போன்றதொரு சூழலில் அரசாங்கம் பொறுப்பேற்க மறுப்பது ஏன்? 1988ஆம் ஆண்டு வெலிக்கடை சிறைச்சாலை உடைப்பு சம்பவத்தின் போது அப்போதைய அமைச்சராக இருந்த நிசங்க விஜயரத்ன மற்றும் பிரதி அமைச்சர் ஷெல்டன் ரணராஜா ஆகியோர் உடனடியாக பதவி விலகி முன்மாதிரியாக திகழ்ந்தனர். அத்தகைய அரசியல் ஒழுக்கம் இந்த அரசிடம் இல்லை. கைதிகள் மற்றும் அதிகாரிகள் என இரு தரப்பினருக்கும் இழைக்கப்பட்டுள்ள அநீதிக்கு அரசாங்கத்தின் மந்தகதியிலான மற்றும் தூக்க நிலையிலான செயற்பாடுகளே காரணம். கடந்த கால சம்பவங்களை ஆராய ஆணைக்குழுக்களை அமைக்கும் அரசாங்கம் முடிந்தால் 1988 வெலிக்கடை சிறை உடைப்பு சம்பவத்தின் பின்னணியில் யார் இருந்தார்கள் என்பது குறித்தும் முழுமையான விசாரணை நடத்த வேண்டும். அரசாங்கம் தனது அரசியல் முன்னுரிமைகளை விடுத்து சிறைச்சாலைகளுக்குள் நிலவும் இக்கட்டான சூழ்நிலையை கட்டுப்படுத்த உடனடியாக தீர்க்கமான முடிவுகளை எடுக்க வேண்டும். சிறைச்சாலை மருத்துவமனைகளில் சகல வசதிகளும் உள்ளதாக பிரதி சுகாதார அமைச்சர் ஹங்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார்.
சிறைச்சாலைகளில் உள்ள மருத்துவமனைகளின் வசதிகளை மேம்படுத்துவதற்கு சுகாதார அமைச்சகம் பல விசேட நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக சுகாதார பிரதி அமைச்சர் ஹங்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். බන්ධනාගාර රෝහලේ පහසුකම් වැඩි දියුණු කිරීම සඳහා සෞඛ්‍ය අමාත්‍යාංශ විදියට අපි சிறைச்சாலைகளில் உள்ள மருத்துவமனை வசதிகளை மேம்படுத்துவதற்காக சுகாதார அமைச்சகம் என்ற ரீதியில் நாங்கள் பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம். அதற்கென பிரத்யேகமாக எங்களிடம் ஒரு இயக்குநர் உள்ளார். அவரது மூலமாக நேற்றைய தினத்திலும் சிறைச்சாலை மருத்துவமனைகள் சம்பந்தமான ஒரு விசேட கலந்துரையாடலை நடத்தினோம். அதேபோல் தற்போது எங்களால் பயன்படுத்தப்பட்டு வரும் அனைத்து சிறைச்சாலை மருத்துவமனைகளிலும் அந்தந்த மருத்துவமனைகளுக்கு தேவையான தகுந்த மருந்துகள் தட்டுப்பாடின்றி இருக்கின்றன. பெனடோல் மட்டும்தான் இருக்கின்றது என்ற கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். மகசின் சிறைச்சாலையிலும் கைதிகளால் அங்குள்ள எமது மருத்துவமனையின் மருந்து களஞ்சியம் உடைக்கப்பட்டதை நாங்கள் பார்த்தோம். அப்போதும் அங்கேயும் பெருமளவிலான மருந்துகள் இருந்தன. அதாவது அந்தந்த சிறைச்சாலைகளில் உள்ள மருந்துகளின் நிலைக்கேற்ப இருக்க வேண்டிய தேவையான அனைத்து மருந்துகளையும் நாங்கள் சிறைச்சாலைக்கு வழங்கியுள்ளோம். අපේ සාමාන්‍ය රෝහල් පද්ධතිය තුලත් ප්‍රතිකාර ගන්නවා. இருபத்தைந்து தொழில்நுட்ப மற்றும் தொழிற்பயிற்சி கல்லூரிகளை அபிவிருத்தி செய்வதற்கான அமைச்சரவை உபக்குழு கூடியது. தொழில்நுட்ப கல்வி மற்றும் தொழிற்பயிற்சி திணைக்களத்தின் கீழ் உள்ள 25 தொழில்நுட்ப மற்றும் தொழிற்பயிற்சி கல்லூரிகளை அபிவிருத்தி செய்வதற்கான அமைச்சரவை குழுவின் 3வது கூட்டம் இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரியவின் தலைமையில் கூடியது. இதன்போது தொழிற்கல்வித்துறையில் புதிய கல்வி வாய்ப்புகளை விரிவுபடுத்துதல், உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்வதற்கான திட்டங்களை நடைமுறைப்படுத்துதல் மற்றும் தொழிற்கல்விக்கான புதிய பாதைகளை திறந்து விடுவதற்கான ஓர் முன்னோடி நகர்வாக இந்த 25 தொழில்நுட்ப மற்றும் தொழிற்பயிற்சி கல்லூரிகளை அபிவிருத்தி செய்வது குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இந்நிகழ்வில் துறைமுகங்கள், சிவில் விமான சேவைகள் மற்றும் வலுசக்தி அமைச்சர் அனுர திலக, தொழில் அமைச்சரும் நீர் மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த, கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அமைச்சர் கலாநிதி உவாலி பன்னிலக்கே ஆகியோருடன் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுக்களின் உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பிரதேசத்தில் கடந்த சில நாட்களாக சுழற்சி முறையில் மின்சாரம் விநியோகிக்கப்பட்டு வருவதால் பரீட்சைக்கு தயாராகும் மாணவர்கள் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பிரதேசத்தில் கடந்த சில நாட்களாக சுழற்சி முறையில் மின்சாரம் விநியோகிக்கப்பட்டு வருவதால் மாணவர்களும் பொதுமக்களும் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. பாவனையில் உள்ள மின் உற்பத்தி இயந்திரங்களில் சிறிய திறன் கொண்ட ஒரு இயந்திரம் திருத்த முடியாத அளவுக்கு பழுதடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக அந்த இயந்திரம் வழமையாக இயங்கும் நேரங்களில் மட்டுமே சுழற்சி முறையில் மின்சாரம் விநியோகிக்கப்படுகின்றது. அதேவேளை அதிக திறன் கொண்ட பிரதான இயந்திரம் இயக்கும் வேளைகளில் மட்டுமே முழுமையான மின் விநியோகம் இடம்பெறுவதாக கூறப்படுகின்றது. இந்த நிலை தொடர்ந்தால் எதிர்வரும் மாதம் நடைபெறவுள்ள காப்போத்த உயர்தர பரீட்சை மற்றும் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை ஆகியவற்றுக்கு தயாராகி வரும் மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என பெற்றோர்களும் கல்வி சமூகத்தினரும் கவலை வெளியிட்டுள்ளனர். கிளிநொச்சியில் சட்டவிரோதமாக முதலை பலகைகளை கடத்தி சென்ற கப்ரக வாகனம் ஒன்றை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். கிளிநொச்சியில் சட்டவிரோதமாக முதலை மரப்பலகைகளை கடத்தி சென்ற கப்ரக வாகனம் ஒன்றை பல கிலோமீட்டர் தூரம் துரத்தி சென்று போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இந்த சம்பவத்தில் வாகனத்தின் சாரதி தப்பியோடியுள்ளார்.
இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் டான் தமிழொலியின் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அனுசரணை வழங்கியோர். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். செலிங்கோ லைஃப், வாழ்க்கைக்கான நிரந்தர உறவு. புதிய சிக்னல் ப்ரோ அண்ட் ஜிஞ்சர் முழுமையான வாய் சுகாதாரத்திற்கு.